வேதம் சொல்லுகிறது மனுஷ தயவு, மனுஷருக்கு ஒரு பிள்ளைக்கு தயவு தேவை இருக்குதுங்க. இயேசுவானவர் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் சும்மாயா மனுஷர்கள் சொன்னா அந்த பிள்ளையை பாரு அழகான பிள்ளை, குணமுள்ள பிள்ளை, அப்படி சொல்லணும். குணமுள்ள பையன் அப்படி சொல்லணும். தேவ பிள்ளையே நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, நம்ம பிள்ளைக்கு அதை அறிவுரை சொல்லணும். சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாதது போல நம்ம வளர்ந்த ஆபத்து. பல வழிகளில் அது ஆசீர்வாதத்தை குறிக்கிடும், தடை செய்யும். பல வழிகளில் நம்முடைய ஆசீர்வாதம் தடைப்படுவதற்கு இப்படியாய்ப்பட்ட காரியங்கள் நமக்கு இருக்கிறது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் தேவ விருத்தி அடைந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், இனி யாரெல்லாம் கிருபை பெற்றவர்கள் என்று வேதத்திலே வாசிக்க போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 25:10. சங்கீதம் 25:10. கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதையெல்லாம் கிருபையும் சத்தியமானவை. யாருக்கெல்லாம் கிருபை கொடுக்கிறார், கிருபையானது எப்படி கிரிகை செய்கிறது என்பதை வேதத்தின் அடிப்படையில் மனசுல எழுதி வைங்க. கேட்டுட்டு விட்டுறாதீங்க. யாரை கொண்டு பேசுவார், இவனுக்கு என்ன தெரியும்? நேற்று வர ஐயா சிவ அரகரான்னு சொன்ன பையன் ஏதோ 2 வார்த்தையை படிச்சுட்டு, அப்படி இல்லைங்க. கர்த்தர் உயிர் உள்ளவர். அந்த உயிர் உள்ள ஜெபத்துக்கு எனக்கு கொடுத்த துணைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். என் மனைவி முன்னாலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாக வர விடிஞ்ச பிறகு தான் ஜெபம் பண்ணுவாள். இப்போ என்ன அளவோ தொடப்பட்டு இப்போ 2 நாளாக ஆமாம் சாமத்திலே எந்திரிக்க ஆரம்பிச்சுட்டான். சோத்திரம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு 2:30 ஆயத்தமானேன். லைட்டை போட்டு நான் செபித்து 1000 சோத்திர பலி முடிக்க வச்சுல அவளும் முடிச்சுட்டா 3:15 கிருபை. இது நான் அல்ல, என் பலன் அல்ல, கிருபை கிருபை கிருபை. தயவு செய்து கிருபை. முயற்சி அது சந்தோஷங்க. அந்த 5 மணி வரை, அந்த 2:30 எந்திரிச்சு ஒரு 5 மணி வரை ஒரு சந்தோஷமான ஒரு ஜெபம், எவ்வளவு மனமகிழ்ச்சி. அந்த கிருபை. கர்த்தருடைய உடன்படிக்கை அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு நான் என்ன சொல்றேன், நம்ம சாட்சியா வைத்திருக்கோம். ஆண்டவர் இவ்வளவு சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தருகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி வயசான காலத்தில் பிரச்சனைக்கு உட்பட்டு இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரி செலவு, வீணான காரியம், எத்தனை பேர் துன்பப்படுறாங்க. கிருபையாய் வைத்திருக்கிறாரே, அவர் கொடுத்த ஜீவன், ஆத்துமா, சரீரம் அவருக்காக பிரயோஜனப்படட்டுமே. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாய் இருப்போமே. அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக பரிதவிக்குமே, ஜனங்களுக்காக பிரயாசப்படுவோமே. எவ்வளவு சந்தோஷம். கிருபை. அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகளாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 32வது சங்கீதம் 10வது வசனம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரையே நம்பி இருக்கிறவனையோ எல்லா சூழ்நிலையும், எல்லா நிகழ்வுகளிலும் அவர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை ஓயாமல் சிந்தித்து ஏசப்பா நான் எப்படி விசேஷித்தவன். நம்ம ஒரு ஆளை சந்திக்கிறோம். எங்கள் ராணி தோட்டம் டிப்போவில், அது அவருக்கு பேர் மறந்துட்டேன், என்ன ராஜோ காணும், இறந்து போனாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஒரு சின்ன டைரி, ஒரு தீப்பெட்டி போல தான் ஒரு பைபிள் வச்சுருப்பார், அதுலேயே பிரசங்கம் பண்ணுவார். என்ன ஒரு ராஜி, சின்ன வயசு. கர்த்தர் அநேகவர் இன்னைக்கு உயிரோடு இல்லை, நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறார். சிலவங்க சொல்லுவாங்க, அதிகாலை ரொம்ப நேரம் பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறது, கண் விழிக்கிறது சரீரத்துக்கு ஆபத்து. நோ, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரீரமே ஆண்டவருக்கு சொந்தமானது. நம்முடைய விடுகிற மூச்சு, காற்று, பேச்சு எல்லாமே அவருடையது. நாடி, நரம்பு, எலும்பு, தசை, தோல், இரத்த நாணம், உறுப்புகள், லிவர், அது இது, சப்பு சவறு எல்லாம் அவருடையது. அது அவருக்காக பயன்படட்டுமே. துன்மார்க்கனுக்கோ அநேக வேதனை கொண்டு. துன்மார்க்கன் யாரு? தேவனை தேடாதவன் துன்மார்க்கன். வேதத்தை தியானிக்காதவன், அசட்டை செய்கிறவன், நாட்களை புரோஜனமாய் கழித்தாதவன், அசட்டை செய்கிறவன் தான் துன்மார்க்கன். வேதத்தின் அடிப்படையிலே கர்த்தரை நம்புகிறவனையோ அவர் நித்தமே நம்மை நடத்துவார், இன்னும் போஷிப்பார். முந்தையெல்லாம் நான் ஒரு சின்ன புலம்புவேன், நம்ம இது எத்தனை நாள் இந்த உயிரோடு இருப்போன்னு தெரியல, இந்த கூடாரம் தொடர்ந்து இங்கே நடத்தணும்னா பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தணுமே. இப்போ அந்த புலம்பலெல்லாம் நான் விட்டுட்டேன். கர்த்தருக்கு சித்தமானதை அவர் செய்வார், நான் நம்புகிறேன். அல்லேலூயா. நம்பி இருக்கிறவனையோ கிருபை என்ன செய்யும்? அப்படி சூழ்ந்து கொள்ளும். பயப்படாதே என்று சொல்லும், உற்சாகப்படுத்தும். வயசு ஒரு பொருட்டை அல்ல.
வயசை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கிருபை சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சங்கீதம் 103வது சங்கீதம் 11வது வசனம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ, வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர் மேல், அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அவ்வளவு பெரிதா இருக்கு. அவருடைய பயப்படுகிற பயம் என்ன? அன்பு பயங்க, பாச பயம். அவர் அடிப்பாரு, மிரட்டுவாரு, தண்டிப்பாரு, தண்டிக்கிறவர் அப்படிங்கிற பயம் இல்லை. பாச பிணைப்பு, என் நேசருக்கு கொடுக்கிற மரியாதைங்கிற பயம். அவர் ஒரு நாள் நான் ஜெபிக்கல, இன்னைக்கு கூட்டத்துக்கெல்லாம் போயிட்டு வந்து தொண்டையெல்லாம் வலிக்கு தூங்குறேன்னா அவர் கட்டாயப்படுத்த மாட்டார். ஆனால் பாசம் நிறைந்த பயம் இருந்தால் நீ தூங்க மாட்டாய். வேற சிந்தனையான அலுவலகத்துக்கு போய் சிந்தை போகாது. 10 மணினா நீ தூங்கிடுவா, 2 மணினா முழிப்பா. எந்த தலை போற நண்பர் தான் போய் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு தான் முதலிடம். அதுதான் கர்த்தருக்கு கொடுக்கிற மரியாதைங்கிற பயம். அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. அவருக்கு நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா பிரியமானவர், ஏங்க இவ்வளவு பெரிய கிருபையை நம்ம விட்டு விடுகிறோம்? இதை விட நண்பர்கள் சிநேகிதர்களா நமக்கு பெருசு. உலக பிரகாரமான செல்லில் அது போனா 62 அப்படி இல்லாதெல்லாம் போட்டு காணிக்கிற அதான் நமக்கு பெருசு. அதில் பார்க்கறதுனால நமக்கு என்னங்க வந்து கிருபை கிடைக்க போகுது? எவ்வளவு பாசம் நேசமிக்க தேவன் பாசத்தை பொழிகிற அவருக்கு இடத்தை கொடுக்காமல் அந்த நேரத்தை எப்படிங்க நமக்கு செலவழிக்க மனது வருது? கிருபைன்னா எனக்கு இரக்கம் கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும்? இப்படி தான் கிடைக்கும். அவருக்கு பயந்து அவருக்கு செய்ய வேண்டிய கனத்தையும் துதியையும் மகிமையும் அவருக்கு செலுத்த வேண்டிய சோத்திர பலி காணிக்கைகளை நான் அர்ப்பணிக்கிறேன். இது கர்த்தருடைய வேலை, இது கர்த்தருடைய டைம். நான் செபிக்கிற நேரம், அதை ஒரு நாள் நான் மிஸ் பண்ண மாட்டேன். அப்படின்னா அன்னைக்கு நான் பட்டினி கிடந்திருக்கணும், அது தண்டனை நான் அனுபவிக்கணும், நீனே அதை வருத்தி கொள்ளணும். அந்த பயம் ஒரு இரத்தத்தோடு இருந்தால் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கும். அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. ஒரு விசை கூட சொல்லுகிறேன், நீ ஏதாவது ஒரு விஷயத்தில் அவருக்கு உண்மையாய் நடந்தால் அவர் உன்னை மேன்மைப்படுத்துறதுல தவறவே மாட்டார். தயவு செய்து அந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்க. 17வது வசனம் 103:17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஒரு கிருபை ஒரு மனுஷனோடு நிற்காதான். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய. இன்னைக்கு நமக்கு வாரிசுகள் சந்ததிகள் நம்ம பேர் விளங்க ஆசைப்படுகிறோம் இல்லையா? இந்த பிள்ளைகளுக்காக நம்ம எவ்வளவு சேர்த்து வைக்கிறோம், எவ்வளவு ஆஸ்தியை சேர்க்கணும். என் பிள்ளைக்கு இது இருந்தால் நல்லா இருக்கும், அது இருந்தால் நல்லா இருக்கும், ஆசையாக சேர்த்து அதை கிருபையை சேர்த்து வைங்க. அந்த பிள்ளை மேலே தேவ ஆசீர்வாதத்தை குவித்து வைங்க. அதை நல்வழிப்படுத்துங்க. ஆரோக்கியமான பிள்ளைகளாய் வளர்த்தி நாமளும் கிருபை பெற்று அந்த தலைமுறை, அந்த கிருபை சொல்லுது அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையாய் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய மேன்மை! இந்த அழகான அற்புதமான அதிசயமான இன்பமான பேரின்பமான சந்தோஷமான மகிழ்ச்சியான கிருபையை அசட்டை பண்ணினால் நாம எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவரிடத்துல கேட்க நமக்கு மனசு வரும்? நமக்கு கேட்கறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கிறது? கேட்கறதுக்கு ஒரு தன்மை வேண்டாமா? நீ செய்துகிட்டு கேட்டா உனக்கு கொடுக்கப்படும் கிருபை. நீ தான் ராம் முழுதும் தூங்குறியே, அந்த நேரத்தை செலவழிக்காமல் இருக்கிறிய. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறீங்க? எத்தனை மாதம் அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக ஒழுங்கா ஒரிஜினலா உத்தமமாய் செய்து முடிக்கும்? உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். சுயநலவாதிகள், நடிகர்கள், ஏமாற்றுகிறவர்கள், பாவம் போல சொல்ல ஒரு ஏசப்பா சொல்லும்போது ஏசப்பா, ஆனால் கிரிகையில் இருக்காது. தயவு செய்து குற்றப்படுத்துவதற்காக இல்லை, உற்சாகப்படுவதற்காக. இன்னும் இருக்கிறது. சங்கீதம் 147:11 இருக்குது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்து இருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நேசிக்கிறார், பிரியம் வைத்திருக்கிறார், அவர் சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த கிருபை அவர் கர்த்தர் நம்ம மேல பிரியமா ஆசையா இருப்பாராம். கர்த்தர் ஒரு மனுஷன் மேல பிரியமா ஆசையா இருந்தா அவனுக்கு என்ன சம்பவிக்கும்?
எவ்வளவு பெரிய சந்தோஷம். அவரு யோவானை நிறைத்து அவருடைய மார்பிலே சாய்கிற யோவான் 12 சீசர்கள் அவனுக்கு எல்லா ரகசியத்தையும் சொல்லி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பேதுரு யோவான்கிட்ட சொல்லுவான், நீ தான் ஆண்டவர் தான் வாண்டதை சொல்லுவார், அதை பற்றி கேளுன்னு சொல்லி. அப்படி ஆண்டவருக்கு ஒரு பிரியமானவர்களாக இருந்து போகுமே. முன்காலத்தில் நம்ம அப்படி இருக்கல. அறியாமை உள்ள நாட்களிலே பாவம் செய்தோம். அது அறியாமலே இருக்கட்டும். அறிந்த பிறகு தேவனை தேவன் என்று அறிந்த பிறகு நம்முடைய கஷ்டத்தை பார்க்கக்கூடாது, நம்முடைய சொற்ப சுகத்தை பார்க்கக்கூடாது, சுகமான உறக்கத்தை பார்க்கக்கூடாது. அதிகாலை என்பது இழுத்து முடி தூங்குற நேரம் தான். அந்த அற்ப சுகத்தை தியாகம் பண்ணிப்பாரு கர்த்தர். அவர் நம்ம மேல வச்சிருக்கிற பிரியம் அளவில்லாமல் இருக்கும். நீ கூப்பிடுவதற்கு முன்பாலே உனக்கு சத்தம் கொடுத்துருவார். உன் தேவை வருவதற்கு நீ தேவைக்கு முன்பே அந்த தேவை உனக்கு பூர்த்தி செய்யப்படும். ஆண்டவரே எனக்கு பலன் வேணும், பலன் தந்துருவார், உன்னத பலன் தருவார். அதான் அவரின் மேல வச்சிருக்கிற பிரியம். அவருடைய கண் அவருடைய முகம் நம்ம மேல பிரகாசித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். கடைசியாக தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்யறான்? கிருபை அளிக்கிறார். தாழ்மைனா என்னங்க? விட்டு கொடுக்கிற தன்மை. ஒருவர் ஒன்று சொன்னா போட்டு பெரியவர்களை மதிக்கிறது, சிறியவர்களையும் மன்னிக்கிறது, போட்டிக்கு போட்டி பேசாமல் இருக்கிறது, எதிர்த்து நிற்காமல் இருக்கிறது. சரி, தெரியாமல் சொல்லிட்டாங்க, விட்டுருவோம், அவங்க நல்லா இருக்குது, ஆண்டவரே அந்த கிருபை அவங்களுக்கு கொடுங்க, அந்த ஞானத்தை கொடுங்க, இப்படியெல்லாம் அவங்க பேச விடாது. இப்படி ஒரு தாழ்மை நம்ம ஏற்படுத்தி கொண்டால் கிருபை அவர்கிட்ட நமக்கு தாராளமாய் ஏராளமாய் வருகிறது. கோபம், மூர்க்கம், வைராக்கியம், பதிலுக்கு பதில் நான் கேட்காம விடமாட்டேன. என்னைக்கோ ஒரு சம்பவம் நடந்தால் அதை மனசில் வச்சு அதை கேட்டு மோத்துக்கு மோகம் கேட்டப்பறதான் சில பேருக்கு ஆறுதலே கிடைக்கும். அப்படிங்கிற வைராக்கியம் கர்த்தர் நமக்கு கொடுக்கவே கொடுக்கல. அன்புள்ள இருதயத்தை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதான் தாழ்மையின் உச்சம், தாழ்மையின் அடையாளம் என்பது அதுதான். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி மீறி உன்னை சபிக்கிறவர்களை, உன்னை குற்றம் கொடுத்தவர்களை அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 13வது வசனம். தாழ்மை உள்ளவர்களை குறித்து ஒரு விசை கூட நம்ம வாசிப்போம். லூக்கா 18:13. அல்லேலூயா. ஆலயத்துக்கு 2 மனுஷர்கள் போகிறார்கள். போடுப்பா, வகையில போடட்டு. கர்த்தர் நல்லவர். ஆலயத்துக்கு 2 பாரு. ஒருவன் ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். ஆயக்காரனும் பரிசேயனும் 2 பேரும் ஆலயத்துக்கு போறாங்க. பரிசேயன் கொஞ்சம் மேன்மைப்படுத்தப்பட்டவன், உயர்ந்த சாதி. அந்த காலத்துல அவங்க அப்படி வைத்து கொண்டாங்க. வேத பாரகன், விஷயம் தெரிஞ்சவன், ஞானி, படித்தவங்க, இப்படியாய்ப்பட்ட லிஸ்டில் பரிசேயர்கள் இருந்தார்கள். அவனும் பரிசேயரில் ஒருவனும் ஆலயத்துக்கு போகிற அந்த ஆயக்காரன் எல்லாராலும் புறம்பாக்கப்பட்ட, அற்பமாக எண்ணப்பட்டு, தாழ்த்தப்பட்டு, எல்லா உலக ஆசீர்வாதத்திலும் கீழ்மட்டமாக இருந்த ஆயக்காரனும் ஆலயத்துக்கு போகிறான். பரிசேயனை இவனை பார்த்தோன்னா அவன் மனசில் ஒரு பரிகாசம். ஆண்டவரே, இந்த ஆயக்காரனை போல நான் இல்லாமல் எனக்குள்ளே இருக்கிறதுல 10ல் ஒரு பங்கு உமக்கு தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறேன், ஆவிலை நிறைஞ்சி அந்நிய பாசை பேசுகிறேன், மாசையில 2 நாள் உபவாசம் பண்ணுகிறேன். அப்படி வாரத்தில் 2 நாள், மாசம் 2 நாள், இப்படியெல்லாம் அவன் அதை அடிச்சு விடுகிறான். அவன்கிட்ட அந்த தாழ்மைங்கிறது சுத்தமா இல்லை. இனி இந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை கேட்போம். தூரத்தில் நின்றுட்டான், பக்கத்தில் போறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, ஆலயத்துக்கு முன்னால வந்து நிற்க எனக்கு எந்த தகுதியும் இல்லை. நீ சற்று தள்ளி போய் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் உம்மை பார்க்க வர எனக்கு தகுதி கிடையாது. தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அடுத்த வசனம் போட முடியுமா?
அந்த 14. அவன் அல்ல, இவனே நீதிமாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அந்த நாம் பாவியாகிய மனுஷன் என்று சொல்ல குற்ற உணர்வு, அவன் ஒரு அப்படி என்னையே திரும்ப திரும்ப சொல்ல நினைக்காதீங்க. எல்லா மனசாட்சி உள்ளவர்களுக்கும் அது அழுத்தம். ஐயோ, நம்ம அப்படி அந்த காரியத்தில் ஏற்று பேசிட்டோமே. ஒரு காரில் ஏற்ற வந்தால் ராங்காக வந்தாலும், அன்னைக்கு ஒரு லாரிக்காரன் எங்கள் பிள்ளை வீட்டுக்கு நாங்கள் போகிறோம். அந்த ஒரு முடுக்கு நாங்கள் ஒரு ஷார்ட்கட்டு ரோடு கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம் இந்து வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு பெரிய டாரஸ் வண்டி, பெரிய வண்டி. எங்கள் காரு ஒரு சின்ன குட்டி காரு, அது யானை போல் இருக்குது, நாங்கள் புள்ள குட்டி போல் இருக்கோம். அப்படியே பேனுண்ணி நாங்கள் கொஞ்சம் லைட்டை போட்டு ஏறி வந்துட்டோன்னு கோவத்தில் அப்படி நேராக இடிக்க வந்தது மாதிரி அப்படி நேராக வந்துட்டான். எனக்கு டிரைவரை பற்றி தெரியும். நாங்கள் எல்லாம் டிரைவர்னா சும்மாவா என்ன மனவரை அல்லேலூயா. இது என்னதான் செய்யணும்னு நமக்கு தெரியாதாங்கோ. எத்தனை வருஷம் அனுபவம் நம்மகிட்ட இருக்குது. என் மனைவி ஏன் இடிச்சிடாம அதை நடிக்கத்தான் செய்வான். நான் தான் அப்படி ஒரு சைடு பார்வை பார்த்தேன். போடா, இதுக்கு மேலே பிள்ளைகளை நாங்கள் பார்த்தாச்சு, யானைக்கு மேலே இருக்கிறேன்னு நினைக்காத. அல்லேலூயா. எல்லாம் கடந்து வந்தவங்க நாங்கள் தான். இந்த பெருமை எனக்கு சற்று, என் மனைவி பயந்ததுக்கு நான் அப்படி வண்டியை சைடு ஒதுக்கவில்லை. அவன் இடித்தா அவன் மாட்டுவான்னு தெரியும். அவன் கண்டிப்பாக அவன் இப்படியா மிரண்டு பயந்து அப்படி இப்படி வைப்பான்னு அவர் பெரிய அடிக்க வேகமாக அந்த ஒரு கட்டடிச்சு ஒரு ரைட்டு ஓடிச்சு அப்படி இப்படி போடா பிஸ்கை. அல்லேலூயா சொல்லுங்க. அது கூட நாமனே அப்படியே ஏறெடுத்து ஒரு பார்வை பார்த்தேன். இவ்வளோதான் உனக்கு செய்ய முடியும், இதுக்கு மேலே ஒன்றால் என்ன செய்ய முடியாது, ஒன்று தொட முடியாது. இதை கூட ஆண்டவர் கண்டித்து உணர்த்தினார். அல்லேலூயா. நீ சின்ன வண்டி, அவன் பெரிய வண்டி, அவனுக்கு தான் இடத்த நீ விசாலமாக கொடுக்கணும். ஆவில உணர்த்தப்பட்டு சாரி கேட்டேன். ஆண்டவரே, பழைய மனுஷன் எட்டி பார்க்குறேன், அப்படி தானே அந்த ஆணவ பாய்ச்சி நீ கீழே இருக்கன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி உணர்த்தப்படணும். அதான் அந்த உணர்வு, அந்த பயம் நமக்குள்ள. ஓஹோ, நம்ம செய்தது தவறு. அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து, நம்ம கார் தானே, இது ஒரு பவர் ஸ்டீரிங் வண்டி, அவன் அத்தனை 20 டன் லோடையும் வச்சுட்டு அந்த இறக்கத்தில் இறங்கி வருவான்னு சொன்னால், நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நம்ம போகிற இடம் வேண்டி நிறைய இருக்குது. சரி, இருக்கட்டு, நம்ம கொஞ்சம் முன்னுக்குட்டியே அங்கே ஒதுக்கிடலாம்ல. அதைத்தான் ஆண்டவரும் அந்த பயம், அந்த உணர்வு, அந்த தாழ்மை, அல்லேலூயா, அதுதான் நம்மை உயர்த்தும். பிரியமானவர்களே, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 4வது அதிகாரம் 33வது வசனம். அங்கே என்ன நடக்குது? அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் என்ன கிருபை செய்கிறார் பார்க்கலாமா? அப்போஸ்தலர் 4:33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். சாட்சி எல்லாருக்கும் உடைமையானது, சொந்தமானது, அதிகாரமுடையது. அதற்காகத்தான் உன்னை ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஏசாயா 43:10-12 சொல்லப்பட்டு இருக்கிறது, நானே தேவன் என்பதற்கு என் ஜனமாகிய நீங்களும் என் தாசனும் எனக்கு சாட்சிகள். அப்போஸ்தலர்கள் என்ன பிரசங்கம் பண்ணினார்கள்? நசரேயனாகிய இயேசுவை கொலை செய்தீர்கள், நாங்கள் சாட்சியாயிருக்கிறோம். பேதுரும் யோவானும் சத்தமிட்டு சொன்னார்கள், இன்னைக்கு அப்படி சொல்லுகிற சாட்சி உன்னிடத்தில் இருக்கிறதா? இருக்கிறதா? உன் சாட்சி எங்கே இருக்கிறது? நீ சாட்சியை விற்று போட்டு இருக்கிறாய். கர்த்தர் எதிர்பார்க்கிற சாட்சியாகிய கனி. அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அதனால அவர்கள் எல்லோர் மேலும் பரிபூரண கிருபை உண்டாயிருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் என் வாழ்க்கையில இப்படி செய்தார் என்று நீ சாட்சி சொன்னால் அவருடைய பூரண கிருபை உன்னையும் உன் குடும்பத்தையும் சார்ந்திருக்கும். நமக்குத்தான் பிறர் நம்மளை பற்றி 1000 குற்றம் சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கு. நம்ம சாட்சியும் இழந்து குற்றவாளி கூண்டிலே நிற்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, வசனத்தை பாருங்க. எதனாலே கிருபை தடைப்பட்டு இருக்கிறது? எதனாலே ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்கிறது? இப்படியாய்ப்பட்ட காரியங்கள் உன் இருதயத்திலே எழுதப்பட வேண்டும். நீ குற்றப்பட்ட மனசாட்சி உணர்வடையணும். இதனால தான் கிருபை, இரக்கம், தேவ ஆசீர்வாதம், தேவ சமாதானம் குடும்பத்தில், வீட்டில், உள்ளத்தில், இல்லத்தில் இல்லை. அதுதான் காரணம்.
அல்லேலூயா சொல்லுங்க. புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. நாம நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. பிரியமானவர்களே, அவருடைய இரக்கம் அவ்வளவு பெரியது. இந்த கிருபையெல்லாம் நம்ம அங்கங்கே அப்படியே தள்ளி விட்டுறோம். வரக்கூடிய கிருபை வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிட்டே வந்திருக்கோம். அறியாமை, சிலவருக்கு அறிந்தும் அறிய முடியாத இயலாமை, அறிய மனது இல்லாமை. அது ஏன் இந்த கிருபை நமக்கு இல்லை? ஏன் அந்த வீடு ஆசீர்வதி? ஏன் நம்ம உங்கள் ஊழியக்காரன்னு நினச்சிடுங்க. ஊழியக்காரன்னு நாமளும் ஒரே இது தானே, நமக்குள்ள பலம் தானே அவனுக்கும் இருக்கும். அவன் வாழ்கிறான். ஏன் அப்படி? அதை ஏதாவது ஒன்று சிந்திச்சு எதுலையாவது பலப்படுங்களேன். அதுக்கு சொல்கிறேன், ஒரு சாட்சிக்கு சொல்கிறேன். வேதத்தில் அவனையே ஆசீர்வதித்தார், சிம்சோனை ஏன் தாழ்த்தினார்? ஏன் யோசேப்போடு இருந்தது போல சிம்சோனோடு இருக்கல ஆண்டவர்? அதை நம்ம மென்ஷன் பண்ணி பார்ப்போம். சிம்சோன் பெரிய பெரிய பலசாலி, ஒரு கட்டடத்தை இடிச்சு போட்டவன், நிலைக்காலில் புடுங்கிட்டு வந்தவன், சிங்கத்தை கிழிச்சவன், பெலிஸ்தரை 1000 பேரை கொன்னவன். ஆனால் அவனுக்குள்ள அசட்டை இருந்தது. யோசேப்புக்கு கர்த்தருக்குள்ளே பயம் இருந்தது. அதுதான் யோசேப்போடு கிருபை இருந்தது, அந்த சிம்சனோடு கிருபை விலகி போயிருந்தது. இன்னைக்கு நீ எங்கே இருக்கிறாய்? கொஞ்சம் யோசித்து பார். கிருபைக்கு ஆன்சர் உனக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்படிதான் ஆண்டவர் விளக்க அளிப்பார். ஆசீர்வாதம் எங்கே குறைகிறது என்பதை விளக்குகிற ஆசீர்வாதம். இதை நீ அப்படியே பின்பற்றி அவருடைய கிருபையை தேடுவதற்கு மனதாய் இருந்தார், இழந்து போன கிருபை மறுபடியும் கிட்டி சேரும். ரோமர் 5:20 சொல்லுகிறது, மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. அல்லேலூயா சொல்லுவோமா? மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம். நாங்கெல்லாம் செய்யாத பாவம் இங்கே யாருமே செய்திருக்க மாட்டீங்க. என் மனைவி அப்படி புள்ளப்பூச்சி போல கொடூரமான ஆள், கிறிஸ்து அப்படி கொடூரமான ஆளுனா அந்த வீடு அப்படி இருக்கும். இந்த வீடு அப்போ கிடையாது. ஒரு வயசான ஆள், ஒரு போதகர், அந்த வயசுக்கு இவ மரியாதை கொடுக்க மாட்டான். வந்துட்டாரு வாராரு மற்றவர் அப்படிம்பாரு. நான் அந்த நார்கட்டில் படுத்திருப்பேன். அவர் 1 மணிக்கு புசு புசுனி விசர்த்து அப்படியே ஒரு சைஸாக வந்து நிற்பார். சரி, பெண்கள் என்றால் பேயும் இறங்கும். சரி அண்ணாச்சி உட்காருங்கன்னு சொல்ல மாட்டா. நீங்கள் எங்கள் மைனி வீட்டில் இருந்தானே வாரியா? ஆமாம். அப்படி மூஞ்ச ஒரு டக்குன்னு ஒரு வெட்டு வெட்டிட்டு உள்ள போயிடும். ஏன்னா அவர் செபிக்கக்கூடாது. அந்த ஒரு அவ்வளோதான். வேற அன்பு காட்டுறதுல யாருக்கும் அவ குறை. இந்த மாதிரி வைராக்கியம், அல்லேலூயா, அது ஒரு பாவம் தானே. வேதம் சொல்லுகிறது, மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்திலே, ஊழியக்காரர்களை ஓட ஓட விரட்டி அடித்த பாவம் பெருகின இடத்திலே இப்போ கிருபை அதிகமாய் பெருகிற்று. அறியாமல் பாவம் செய்தோம், மனம் திரும்பி குணப்பட்டு ஏற்றுக்கொள்கிறோம், மன்னிப்பு கேட்கிறோம், தாழ்த்துகிறோம், கிருபையை பெருகமாக வாங்கி வைத்து கொண்டு இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகுவதற்கு வழிவாசலை தேடுங்க. அந்த பாவத்தை அழிக்கிறது தான் தேவ கிருபை. அல்லேலூயா. கடைசியாக 2 வசனம், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார். கிருபையினாலே சிங்காசனம், உன் வாழ்க்கை என்கிற சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரே அச்சாரம் தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை உனக்கு வேண்டும் என்றால் வேதத்திலே வாசித்ததை அப்படியே குறிப்பெழுதி வச்சு அதுல ஒரு 5 வசனத்தின்படியாவது நீ நடக்க மனதாய் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை என்கிற சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், கட்டப்படும், நாட்டப்படுவாய், ஊன்றப்படுவாய், ஸ்தாபிக்கப்படுவாய், உயர்த்தப்படுவாய். மேன்மையான நன்மைகளை உனக்கு அறியாமலே ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். தேவனுடைய கிருபை இல்லாமல் எதுவுமே நமக்கு ஆகாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனம்.
அந்த பாட்டு. மலைகள் விலகினாலும் பாட்டு. பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் கிருபை உன்னை விட்டு விலகாமல் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வாக்கு கொடுக்கிறார். கிருபை பெற்ற மகளே, கிருபை பெற்ற மகனே, கடைசி காலத்தில் எதையும் யோசிக்காத, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போங்க. நான் சொல்றேங்க, கிருபையின் காலம் முடிவுக்கு வரவில்லை. அது முடிவு என்றெல்லாம் வந்திருக்கு, அது முடிவுக்கு வரல. கிருபையின் காலம் தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. உனக்கு வாய்ப்பு சரியாக இருக்கிறது. இதை பல தடவை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் நீங்க அந்த கிருபையை விட்டுக்கிட்டு தான் வரீங்க. இன்னைக்கும் சொல்லுகிறார், தயவாய் சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் இருக்கிறது? எனக்கு இன்னும் சமயம் இருக்கிறது. நான் நினைக்கிறேன், ஆண்டவரே இன்னும் அவர் எனக்கு கிருபை அளிப்பார், நான் வேண்டுவதற்கு அதிகமாக எனக்கு செய்வார், இந்த ஊழியத்தில் என்னை ஸ்டைல் பண்ணுவார். இனி எனக்கு ஆசை, இனி தீர்க்க தரிசனம் தான், அற்புதங்கள் தான், அதிசயங்கள் தான். குறிப்பிட்ட நாட்கள் எல்லாம் ஆண்டவருக்காக காத்திருந்து அழுது 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 கண்ணீர் அப்படியே விளைய போகிறது, பயிராக போகிறது. கண்ணீரோடு விதைத்தேன், கெம்பிரத்தோடு அறுவடை செய்ய போகிறேன். இனி எங்கள் சபை மக்கள் மூலமாக, சபைக்குள்ள எங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய மிராக்களை செய்யணும். அடுத்த செய்தி அதுதான். தானியேல் அதான் கேட்டான், அவன் வாக்கின்படியே கர்த்தர் செய்தார். பிரியமானவர்களே, நமக்கு செய்ய போகிறார். கிருபையின் உச்சத்தை அடைய போகிறோம். நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல. இன்னைக்கு நம்மை கண்டு ஒரு சில கூட்டம் பரிகாசம் பண்ணி நிந்தித்து குற்றம் சாட்டி முக்குக்கு மூளைக்கு மூளை கூட்டம் கூடி பரிகாசம் பண்ணலாம். நாளானது வரும்போது தெரியும் அவர்கள் படக்கூடிய பாடு. அல்லேலூயா, சோதரம் அடையாளம் காண்பிக்க போறார். அந்த கிருபை நாட்கள் ஆண்டவரே சொல்லுகிறார், ஒருவேளை இருக்கிற இடத்துல மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெரிய பாறைகள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை, கர்த்தர் அவருடைய இரத்தத்தினால் உண்டான அந்த இரத்தத்தின் உடன்படிக்கை நமக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. வாரந்தோறும் கம்யூனிங் எடுக்கிறோம்ல, அதனுடைய அடையாளம் அவர் நம்மளோடு வைத்திருக்கிற சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற இன்னைக்கு ஆராதனையில நீங்க எவ்வளவு கஷ்டப்படுங்க இருக்கு. இதுக்கு கிருபை உண்டு, இதற்கு இரக்கம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் பலிப்பிடத்தில் நின்று சொல்லுகிறேன், அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள தேவன். உன்னுடைய பாடு பிரயாசம் நீ அதிகாலமே எந்திரிச்சு ஆயத்தப்படுத்தி உன்னை தயார்படுத்தி ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி பஸ் ஏறி வந்து ஓடோடி வந்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அவருடைய இரக்கம் உன்மேலே பெரிதாய் இருக்க போகிறது. நீ கிருபை பெற்ற மகனாக மகளாக மாறப் போகிறாய். உன்னுடைய வேண்டுதல் நீ சொல்வதற்கு நினைப்பதற்கு முன்பாகவே உன் வாழ்க்கையிலே நிறைவேற போகிற சமயம் அப்படியே எழும்பலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்கள் மீது எவ்வளவு பெரிதாய் இருந்ததப்பா. இந்த பகல் ஆராதனை வெற்றியாக ஜெயத்துடன் சந்தோஷத்துடன் முடிக்க உதவி செய்தீங்கப்பா. உம்முடைய கிருபையின் வல்லமையை நாங்கள் அறிந்து விட்டோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உற்சாக பலன் எங்களுக்கு ஒரு அடையாள அஸ்திபாரமாக மாறி இருக்கிறது. இந்த நாள் 7வது மாதம் கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை, இந்த 7வது மாசம் இன்னைக்கு ஒரு விசேஷித்த நாள். அவருடைய கிருபை வல்லமை பராக்கிரமம் பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதல் பிரசன்னம் அந்த ஒரு புதிய அபிஷேகம் என்னை உந்தி எழுப்புகிறபடினாலே ஆவிலே நிரப்பப்பட்டு சொல்லுகிறேன். சகாரியா 8வது அதிகாரம் 9வது வசனம், 4ஆம் மாதத்தில் உபவாசமும் 5ஆம் மாதத்தில் உபவாசமும் 7ஆம் மாதத்தில் உபவாசமும் 10ஆம் மாதத்தில் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். 7வது மாச உபவாச நாளை அதை மென்ஷன் பண்ணுவோம். 7ஆம் மாதத்தின் உபவாசம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும். ஆண்டவரே, நாங்கள் இந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறோம் சுவாமி. உம்முடைய விசுவாச பிள்ளைகள் குடும்பத்தில் இன்றைக்கு இந்த 7வது மாசம் பகல் வேளை அது மகிழ்ச்சியான மாசமாகும், சந்தோஷமான வாழ்க்கை பண்டிகையாக எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்பார்த்த வருஷ பண்டிகை நாளில் மேலான ஒரு நன்மையாக சமாதான சந்தோஷ மகிழ்ச்சியாக இந்த 7வது மாச காலை வேளையிலும்
உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய மனது உருக்கம், உம்முடைய மன்னிப்பு, ரட்சிப்பு ஆண்டவரே, எங்கள் தேவைகள் எல்லாவற்றிலும் பரிபூரணப்பட்டீரப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. இதை நாங்கள் சுதந்தரித்து ஆண்டவருக்கு சாட்சியாய் எழும்பி பிரகாசிக்க போகிறோம். எங்களை காண்கிறவர்கள் தேவனாகிய உம்மையை காணத்தக்கதான கிரியைகள் பிரகாசிக்கிற ஒளியாக எங்க மீது, எங்கள் சந்ததி மீது, தலைமுறை மீது, தலைமுறையாய் ஆண்டவரே நீர் எங்களை உயிர்ப்பிக்க போகிறீர். சாட்சிகளை எழுப்ப போகிறீர். நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் பூலோக சகல ஆசீர்வாதத்திலும் மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் சந்தோஷம் கிருபையும் அடைந்து விட்டதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பித்ததற்காக நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், தரை மட்டும் தாழ்த்துகிறோம். உம்முடைய கிருபையை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.